ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டூர் பிளானர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து மேங்களூர் வரைக்கும் வந்திருந்தோம். அப்புறம் மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் போயிட்டு ஜங்ஷன்லேருந்து நம்ம கோவா போயிட்டுருக்கோம் இன்னைக்கு. மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் போகிறதுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு சுப்பிரமணியா ரோடு போகிற ட்ரெயினில் ஏறி நம்ம வந்து மேங்களூர் ஜங்ஷன் போகணும். மேங்களூர் ஜங்ஷன்லேருந்து எனக்கு கோவா வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன், மேங்களூர் ஜங்ஷன் டு கார்வார் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் மேங்களூர் சென்ட்ரல்லே வந்து கோவா வரைக்கும் வந்து ஓப்பன் டிக்கெட் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது கார்வாரில் இறங்கி திருப்பி நம்ம கோவாக்கு போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் வாங்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, யூடிஎஸ் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆப் வந்து லொக்கேஷன் வச்சு தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம்னா, கார்வார் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கார்வார் டு கோவா ட்ரெயின் டிக்கெட் வந்து ஓப்பன் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அங்கே அந்த டிக்கெட் புக் பண்ணி அதிலே ஷோ டிக்கெட் போட்டு காட்டிக்கலாம். நம்ம மேங்களூர் ஜங்ஷன்லேருந்து கோவாக்கு புக் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளத்துலேருந்து ரன் ஆகிற ட்ரெயின். அது டெய்லியும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. வியாழக்கிழமை சாயங்காலம் வந்து பாண்டிச்சேரி ஏறணும். நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் ட்ரெயின் வந்து வெள்ளிக்கிழமை மதியானம் இங்கே மேங்களூர்லேருந்து அந்த ட்ரெயின் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் லேட்டாக வந்துச்சு. 12:10க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு தான் வந்து கிளம்புனுச்சு. கொன்கன் ரூட்னால எல்லாத்துக்கும் தெரியும் வந்து நிறைய டனல்ஸ் இருக்கும், பீச் பக்கத்தில் போகும், நிறைய சீனிக்கான ரூட்டாக இருக்கும். என்ன ட்ராபேக்னா இது சிங்கிள் ட்ராக் தான் இருக்குது. அதனால் வந்து ட்ரெயின் டிலே ஆச்சுன்னா நிறைய ட்ரெயின் அதனால வந்து பாதிக்கப்படலாம். எந்த ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு மேலே டிலே ஆச்சு. போக போக பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ முருதேஸ்வர் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் கோயிலோட கோபுரமும் பக்கத்தில் சிவன் சிலையும் தெரியும். நம்ம டனல் தாண்டின உடனே கார்வார் ஸ்டேஷன் வரும். சூப்பராக இருக்கும் அந்த இடம். கார்வார் ஸ்டேஷன்லேருந்து தான் நிறைய பேர் ஏறுறாங்க. அதனால தான் நம்ம வந்து மேங்களூர்லேருந்து கோவா வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, மேங்களூர் டு கார்வார் வரைக்கும் தான் கிடச்சிது. மேங்களூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பும்போதே 1.5 மணி டிலேல தான் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அதே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. கோவாக்கு வந்து 5 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6:30க்கு தான் கோவா ரீச் ஆச்சு. நைட் ஆகிடுச்சு. நம்ம நேற்று ஈவினிங் 6:30 போல் வந்து மட்காவ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். மட்காவ் ஸ்டேஷன் பேக் சைடில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது ஸ்டேஷனை ஒட்டியே. அதுக்கு வந்து 12 ஹவர்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ் ஏசி ரூம் கிடச்சிது. அதில் நான் தங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மட்காவ் ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் வந்து பஸ் ஏறி நம்ம வந்து மட்காவ் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பாஞ்சிம் போகிறோம். ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் நிற்கிது, அது ரெடியாக இருக்குது. போய் அந்த பஸ்ஸை தான் பிடிக்க போகிறோம்.
மட்காவ்லேருந்து பஞ்சிம் போகிறதுக்கு நிறைய எலக்ட்ரிக் ஏசி பஸ் இருக்குது. அதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். அதில் ஏறி நம்ம வந்து பஞ்சிம் போயிடலாம். கோவானாலே பீச்சஸ் பக்கத்தில் வந்து அந்த இதில் வந்து க்ரூஸ் போகலாம் ஷிப்பில். அதுதான் ஃபேமஸ்ஸு. வாட்டர் ஸ்போர்ட்ஸு எல்லாமே வந்து கோவாவில் இருக்குது. நம்ம வந்து மட்காவ் ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் பஞ்சிம் வந்தாச்சு. பஞ்சிம்லேருந்து நம்ம வந்து நிறைய லோக்கல் இருக்கிற பீச்சஸ்லாம் கவர் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம வந்து டோனாபோலா சீ வியூக்காக இப்போ நான் போயிட்டு அங்கே போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பல லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.